வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி சங்க இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த சக்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவை வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படும். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி இடும் முட்டைகளை 14 நாட்கள் அடைகாக்கும். 15வது நாளில் குஞ்சுகள் வெளிவரும். துறவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இமயமலை தொடர்களில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற தம் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னிட்டாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இதன் ஆசிரியர் எர்னட் ஹெமிங்வே. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம் பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. இரட்டை காப்பியங்கள் என்பவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும். தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தினால் கண்டு தெளிப்போம், சந்தி தெருப்பெருக்கு சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் மகாகவி பாரதியார். ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் செக் நாட்டை சேர்ந்த கரால் கபேக். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கஸ்பரோவ் என்பவரை வெற்றி கொண்ட மீதத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. இதனை உருவாக்கிய நிறுவனம் IBM.